இளைஞனான தாவீதின் கையிலே கோலியாத் ஒப்பு கொடுக்கப்பட்டான். இன்னொருவன் உண்டு, பயந்தவன். ஒரு பயந்தவன் சொல்லுங்க பைபிள்ல, கிதியோன். பயந்தவன நீ போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. ஆண்டவரே, நான் ஆண்டவரே, என் கோத்திரம் ரொம்ப சின்னது, என் வீடு ரொம்ப சின்னது, என்னெல்லாமோ சொல்லி பார்க்கிறேன், நான் கூட இருப்பேன். ஆமென். பராக்கிரமசாலியே, உங்களுக்கே நியாயம் இருக்கு ஆண்டவரே. நீங்க பராக்கிரமசாலின்னு சொல்லும் போதே நான் பயந்துதான். பயப்படாதுன்னு சொன்னாலே நம்ம என்ன செய்வோம்? பயப்படுவோம். ஆமென். ஆண்டவர் யோவானுக்கு காட்சி கொடுக்கிறார். நான் அல்பாவும் ஓமேகாவும் இருக்கு. அவன் செத்தவனை போல. ஆமென். ஒரு செய்தி முடிக்கக்குள்ளே ஆளு அவுட்டு. ஆண்டவர் திருப்பி வச்சு பயப்படாத பயப்படாத, வா இளவு. நம்மளை பார்த்து பயப்படாதேன்னு சொன்னாலே நமக்கு நெஞ்சு நின்றுட்டு தான் வர. கொஞ்சம் மெதுவா சொல்லக்கூடாதா? ஆமென். கர்த்தர் நல்லவர். சில நேரத்தில் கொஞ்சம் சத்தம் போடும்போது தெரியும், சிலர் தூக்கத்தில் துள்ளி எழும்பி க்ளோரி ஹல்லேலூயா. ஆமென். அப்படி பயந்தவனாக்க யாரு? கிதியோன். அவனை வந்து பராக்கிரமசாலி என்கிறார். ஆமென். சில நேரத்தில் ஆண்டவர் நயங்காட்டி அழைப்பார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ, உலகம் நம்மளை புகழ்ந்தா அதுக்குள்ள ஏதாவது ஒரு ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். கர்த்தரால் புகழப்படுகிற ஒரு உத்தமன், கர்த்தர் என்ன சொல்லி அழைக்கிறாரோ அதுவாக தான் நான் இருப்பேன். ஆமென். இப்ப நான் இருக்கிறத வச்சு கர்த்தர் என்ன அழைக்க மாட்டார். நாளைக்கு நான் இருக்க போறதை வச்சு. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி நம்பிக்கையோடு, கர்த்தர் என்னை என்ன சொல்லி அழைத்தாரோ அப்படிதான் என் எதிர்காலம் இருக்கும். சத்தமா ஆமென். என் எதிர்காலத்தை தீர்மானிப்பது நான் வாங்குற மார்க் அல்ல. என் எதிர்காலத்தை தீர்மானிப்பது என் பேங்க்ல இருக்கிற பணம் அல்ல. என் எதிர்காலத்தை தீர்மானிப்பது நான் தங்கி இருக்கிற வீடு அல்ல. என் எதிர்காலத்தை தீர்மானிப்பது என்னை சூழ்ந்திருக்கிற உறவுகள் அல்ல. என் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது என்னை அழைத்த கர்த்தர். உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே இல்ல. உங்க கிருபை உங்க பிரியமானவர்களே, இந்த வேர்டு உள்ளத்துல அப்படி எழும்பி வர கர்த்தர் கிருபை செய்தார். ஈசாய் திட்டத்தோடு திட்டம் நிறைவேறுவதற்காக தாவீதை அனுப்பல. தாவீதை குறித்து ஈசாய்க்கு ஒரு திட்டமும் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். அதாவது மூத்த பையன் மேல நிறைய திட்டம் இருக்கும். எனக்கு கேட்கிற அன்பு பிள்ளைகளே, உங்களை குறித்த ஒரு நல்ல திட்டம், இவன் எப்படியும் வாழ்ந்துருவான், இவன் நல்லா வருவான், அப்படி ஒரு எண்ணம் கூட ஒருவேளை உங்க பெற்றோருக்கு இல்லாமல் இருக்கலாம். அதை குறித்து நீங்க கலங்காதீங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. இந்த வார்த்தை ஆண்டவர் சிலரோடு தீர்க்க தரிசனமாய் பேச வைக்கிறார். சிலரோடு பேச வைக்கிறார். ஊராமா கலபா சந்தர பகரா ரீமாமா மலரா. நீ வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உன்னை சில இடத்துக்கு கொண்டு போனதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உன்னை சில இடத்துல தரித்திருக்க வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பிரசங்கம் முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். நீ போய் அப்போ ஈசாய் மனசுல என்ன இருக்கும்? இவன் போவான், இதை கொடுப்பான், விசாரிச்சுட்டு வருவான். விசாரிக்க போனவன் இன்னும் வரல. இவருக்கு விறு விறுன்னு ஏறும். ஏன்னா தாவீதுக்குள்ள என்ன உண்டுன்னு மூத்தவன் சொல்றான், அகங்காரம் உண்டு, துணிகரம் உண்டு. எங்கேயாவது பிரச்சனையை பார்த்தா இவன் போய்
மூக்கு நுழைப்பான். இவன்ட்ட நான் என்ன சொல்லிவிட்டேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்? தாவீது இருக்கிற நிலைமையை பார்த்து, பொதுவாகவே நாம் இருக்கிற நிலைமையை பார்த்து தானங்க நம்ம பிள்ளைகளுக்கான திட்டத்தை வகுப்போம். இது இல்லைன்னு யாராவது ஆமோதிக்க முடியுமா? பிள்ளைங்களுடைய நிலைமை புரியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப மார்க் வந்துச்சுல்ல, பிள்ளை பிறக்கும் போது பிள்ளையை யாராக்கணும்னு நினைச்சிருப்போம். இப்ப பிள்ளைக்கு மார்க் வந்த அப்புறம் யாராக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்கு லிமிட்டேஷன் உண்டு, அவருக்கு லிமிட்டேஷன் கிடையாது. பூமிக்கு வானம் எப்படி உயரமோ அவர் கிருபையும் பெரிதான. இதான் கர்த்தர். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள். தாவீது சொல்லுகிறார், என் காலை மான் கால்களை. நம்ம காலை மான் காலை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கொஞ்சம் இதை எப்படி டேஸ்ட் பண்றார் பாருங்க. ஏன் அப்படி சொல்றார்? ஏன் அப்படி சொல்றார்? இப்போ தாவீது உயரத்தை கண்டவர், அதனால தாவீது சொன்னதை நம்ம என்ன செய்தா ஆகணும்? ஏங்க ஜெயிச்சவன் எப்படி ஜெயிச்சான்னு சொன்னா நம்ம என்ன செய்தா ஆகணும்? கேட்டுதான் ஆகணும். ஒரு ஆள் பாஸ் ஆகி ஐஏஎஸ் ஆயிட்டாங்க, ஆபீசர் ஆயிட்டாங்க, அவங்க வந்து சொல்றாங்க நான் இப்படி இப்படி பண்ணேன், எனக்கு இப்படி இப்படி நடந்துச்சுன்னு. நம்ம வந்து பொய்னா சொல்லுவோம் இல்ல, ஏன்னா அவங்க சாதிச்சுட்டாங்க. ஒரு சாதித்தவன் சொல்லுகிறான், என் காலை மான் காலை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே, என்னுடைய உயர்தலத்திலே என்னை நிறுத்துகிறாருங்கிறான். அப்படியா தாவீது? ஏன் தாவீது அப்படி சொல்றார்? காலை மான் காலை போல மாட்டினா ஷேப் மாறிச்சா, சைஸ் மாறிச்சா? இல்ல. தாவீதுக்கு தெரியும் தன்னுடைய வேகம், தாவீதுக்கு தெரியும் தன்னுடைய திராணி. இன்று நான் இருந்த நிலையிலிருந்து இன்னைக்கு இப்படி ஒரு நிலையில நான் வரணும்னா, ஒரு மான் எவ்வளவு வேகமா ஓடுமோ அப்படி ஓடினால் மட்டும்தான் இந்த ஸ்தானத்தை அடைய முடியும். அந்த வேகம் என் கால்களுக்கு இல்லை என்பதை அறிந்ததும் என் காலை மான் கால்களை போலாக்கி. இதுதான் கிருபை, இதுதான் உம்முடைய காருண்யம். என்னை அப்ப என்ன, எனக்கு என்ன செஞ்சா இவன் இந்த ஸ்தானத்தை அடைவான் என்பது தாவீது சொல்லுவார், என் தகப்பன் ஈசாய்க்கு தெரியாது, ஆனால் கருவில் தோன்றும் முன்னமே என்னை தெரிந்தெடுத்த. இந்த காலால ஓட முடியுமா? ஓடுனா தாவீது சொல்லுவான், நான் இப்போ ஒரு உயரத்தில் இருக்கிறேன்ல, இதுக்கு பாதி கூட நான் வந்திருக்க மாட்டேன். அவன் அவருக்கு தெரியும், அவன் இவனுக்கு நான் இதை செஞ்சா மட்டும்தான் என் மனதில் இருக்கிற ஸ்தானத்துல இவன் வந்து இருப்பான். அதை செய்ய என் ஆண்டவர் தயங்க மாட்டா. இவனுக்கா செய்யணும், இவளுக்கா செய்யணும் இப்படி நினைக்கிறவர் அல்ல. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதர் அல்லவே, நீர் மனிதர் அல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதர் அல்லவே, நீர் மனிதர் அல்லவே. நீர் நேற்றும் என்றும் காலங்கள் மாறலாம், காலங்கள் ஓராமா சேமாமரோ ரிமாம்ரே லரே. நீரோ என்று மாறாதவர், நீரோ என்று மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயந்தவனை பார்த்து பராக்கிரமசாலி என்றார். அவனை மீதியானியர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகிறார். கொண்டு போய் மீதியானியர் கையில் அவனை அல்ல,
அவன் கையிலே மீதியானியரை ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் உங்களை வரவழைத்தது உண்மையானால் உங்களை சத்துருவின் கையில் அல்ல, சத்துருவை உங்கள் கையிலே. நம்பிக்கையோடு கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லு. இரண்டாவது காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 20வது வசனத்திலே, மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்திலே இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் இவர்கள் தண்ணீர் இருந்த இடத்திற்கு வந்ததினால் என்று அல்ல, தண்ணீர் இவர்கள் இருந்த இடத்திற்கு வந்தது. இதுதான் சத்தியம். இரண்டாவது சொல்லப்படுகிற இன்றைய செய்தி என்னவென்றால், இவர்கள் எதை தேடி போனார்கள் தெரியுமா? இங்கே தீர்க்கதரிசி யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு யோசபாத் கேட்கும் போது ஒருவன் என்ன சொல்லுகிறான்? எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தவன் இருக்கிறான். உடனே யோசபாத் சொல்லுகிறான், அவன்கிட்ட என்ன இருக்கு? வார்த்தை இருக்கிறது. அப்ப இவங்க எதை தேடி வராங்க? சத்தமா சொல்லுங்க. வார்த்தையை தேடி வராங்க. தண்ணீர் இவர்களை தேடி வருது. இவர்களுக்கு இப்ப வேண்டிய நன்மை என்னது? தண்ணீர். ஆனால் இவர்கள் எதை தேடி வரார்கள்? வார்த்தையை தேடி வரார்கள். வார்த்தையை ஒருவன் உண்மையாய் தேடுவான் என்றால் அவனுக்கு வேண்டிய நன்மை அவன் இருக்கிற இடத்துல அவனை தேடி வரும். இவங்க 7 நாள் சுற்றி பார்த்து என்ன இல்ல? தண்ணீர் இல்லை. ஆனா இவங்க இப்போ எதை நோக்கி போறாங்க தெரியுமா? வார்த்தையை நோக்கி. வார்த்தையை தேடுங்கள். இப்போ அவர் சமீபமா இருக்கிற டைம், அவரை கண்டடையத்தக்க சமயம். ஒரு காலம் வரும் சபையே, ஒரு காலம் வரும் வசனம் கேட்கக்கூடாத பஞ்ச காலம். ஜனங்கள் அலைவாங்கலாம். எதுக்கு தெரியுமா? வார்த்தைக்கு. இந்த ரேமாவுடைய வேல்யூ இன்னைக்கு அநேகருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த வார்த்தையை தேடுங்க. தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 119:82 எப்பொழுது என்னை தேட்டுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள். அதன் அர்த்தம் என்ன? பைபிள்ல வாசித்துட்டே இருக்கிறாரு. எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் தெரியுமா? ரேமா. எப்போ நான் நிறைய வாசிட்டேன்ப்பா, கண்ணெல்லாம் வலிக்குப்பா, எனக்கான ரேமாவை தாங்கப்பா, எனக்கான வார்த்தையை தாங்கப்பா.